வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்று சந்தேகம் நிலவுவதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. மேலும் அது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்திருக்கின்றது. அண்மையில் வவுனியாவில் மீட்கப்பட்ட 86 கைக்குண்டுகள், 321 T56 வகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் 5600 கிராம் வெடிமருந்துகளுடன் கைது செய்யப்பட்ட நபர் உட்பட வவுனியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் 3 சந்தேக நபர்களையும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. வவுனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த காரியப்பெரும ரமேஷ், அந்தோனி, பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகியோர் 3 சந்தேக நபர்களையும் இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரி மன்றில் தெரிவித்திருந்தார். மேலும் குறித்த சந்தேக நபர்கள் வவுனியா பிரதேச புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். தென்னிலங்கையில் குற்ற செயல்கள் மேற்கொள்ள வவுனியா பகுதியிலிருந்து T56 ரக துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கடந்த 21ஆம் தேதி கிரிவத்கொட பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தெற்கில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்தபோது, தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதாக சந்தேகம் இருப்பதால் இது தொடர்பாக 3 சந்தேக நபர்களிடம் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு அத்தகைய ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதா என்பது குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்காக 3 சந்தேக நபர்களின் வங்கி பதிவுகளை பெற உத்தரவு பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி 3 சந்தேக நபர்களையும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அவர்களின் வங்கி கணக்கு பதிவுகளை அளிக்கவும் புலனாய்வு பிரிவுக்கு அனுமதி வழங்கியிருந்தார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்று சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியானது எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் A35 பிரதான வீதியின் அருகே தனியார் காணி ஒன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக போலீசார் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜேமில் முன்னிலையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போலீசார், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போது எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர் குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் செம்மணி மனித புதைகுழிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் இவற்றிற்கு காரணமானவர்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பிரான்சின் LFI மற்றும் NFB கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் தமிழர்களுக்கு எதிரான தசாப்த கால விசாரணைகளை கண்டித்துள்ள பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதி, உண்மை மற்றும் இழப்பீட்டுக்கான உரிமையை வலியுறுத்தியிருந்தார்கள். யுத்தத்தின் இறுதி மாதங்களில் இலங்கை அதிகாரிகளால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பல அறிக்கைகள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை
40,000 என குறிப்பிடுவதாகவும் பல்வேறு நிபுணர்களின் கருத்துப்படி இது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிட்ட எண்ணிக்கையாகும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது கனரக ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளுதல், சட்டவிரோத படுகொலைகள், பாலியல் வன்முறைகள், பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல், சித்திரவதை மற்றும் போதிய மருத்துவ உணவு வசதியின்றி தமிழர்களை இடைத்தங்கல் முகாம்களில் அடைத்து வைத்திருந்தல் போன்றவற்றில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது என்று பல ஆவணங்களை மேற்கோள் காட்டி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டும் இருந்தார்கள். இவையொருபுறம் இருக்க, இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முயன்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அமெரிக்கா ராஜதந்திர ரீதியில் பாரிய அழுத்தத்தை வழங்கியதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அதாவது இறுதிப் போரின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முகம் கொடுத்த சர்வதேச ராஜதந்திர அழுத்தங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருந்தால் பெரும் நெருக்கடிக்குள்ளாகியிருப்பார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களில் தொழில்முறையிலான ராஜதந்திர அணுகுமுறை காணப்படவில்லை. கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கான பயணத்தின் பின்னர் நாம் மாலைதீவு பயணத்தில் எதிர்பார்த்தது கூட நடக்கவில்லை. இதன்படி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ராஜதந்திர கோட்பாட்டில் வெளிநாடுகளில் அனுர செயற்படுகின்றார். வெளிநாடுகளில் இலங்கை தொடர்பில் வெறுப்புடனான போக்கு இல்லை என்பதால் லாவகமாக சென்று வருகின்றார். மேலும் இறுதி யுத்தத்தின் போது அன்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, ஜெர்மனியின் ஏஞ்சலா மேர்க்கல், பிரித்தானியாவின் ஹோட்டன் பிரவும் ஆகியோர் ஒன்றாக கொடுத்த ராஜதந்திர அழுத்தங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி செயற்பட்ட விதம் பெருமையாக பேசப்பட வேண்டிய விடயமாகும் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்சமின்றி வரக்கூடிய சூழலை அனுர அரசு உருவாக்கவில்லை என்று சொல்லி வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், அண்மையில் கொழும்பு சங்கில ஹோட்டலில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி அச்சமின்றி நாட்டுக்குள் வந்து முதலீடு செய்யலாம், எந்த தடையும் இல்லை, எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அறைகூவல் ஒன்றை விடுத்திருந்தார். இந்த அறிவிப்பு அனுர அரசு மாத்திரமல்ல, யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன மேலும் கோட்டாபாய ராஜபக்ச அரசுகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நோக்கி இந்த அறைகூவலை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் பெரிய அளவிற்கு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை. காரணம், இலங்கை தீவின் அரசியல் அமைதியின்மையும் உள்நாட்டில் தீர்க்கப்படாது உள்ள தேசிய இனப்பிரச்சனையும் முதன்மையான விடயங்களாகும். உள்நாட்டு அரசியலின் அமைதியற்ற சூழலை ஒவ்வொரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் தங்களது முதலீட்டிற்கு பாதுகாப்பாக இல்லை என்பதை உணர்வதுடன் நாட்டில் நிலையான பொருளாதார கொள்கைகள் வலுவாக்கப்பட்டமை மற்றும் சக இனங்கள் இடையே உள்ள முருகல் நிலைமைகளை கண்டு முதலீடு செய்ய ஆச்சப்பட வைக்கின்றது. கடந்த கால அரசுகள் போன்று அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணாது வெறுமனே அறைகூவல்களை தொடர்ச்சியாக கூவிக்கொண்டுதான் அனுர அரசாங்கமும் இருக்குமாயின் எந்த மாற்றமும் பொருளாதாரத்தில் நிகழ்ந்துவிட போவதில்லை என்று சொல்லியும் இப்படியான அறிவிப்புகள் நாட்டு மக்களை ஏமாற்றுவதாகவே அமையும். தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வுதான் நாட்டின் பொருளாதார முதலீட்டாக அமையும் என்ற உண்மையை அனுர அரசு உணர்ந்து செயல் வடிவம் கொடுக்கும் போதே நாட்டில் பொருளாதார அபிவிருத்தி மட்டுமல்ல, இன நல்லிணக்கத்தையும் பூரண சுதந்திரத்தையும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்ய முடியும். இதுவே அச்சமின்றி முதலீட்டாளர்கள் வருவதற்கான சூழலை உருவாக்கும். அத்துடன் மாதாந்தம் மில்லியன் கணக்கான உல்லாச பயணிகள் வந்து குவிவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஆகவே அர்த்தமற்ற அறைகூவலை விட்டு அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண செயற்பாட்டில் இறங்குங்கள் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.